ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை தொக்கு. இந்த தொக்கு செஞ்சு ஒரு பாட்டிலில் மூடி போட்டு வச்சோம்னா 3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. சூடான சாதம், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் புளிப்பும் காரமும் கலந்த ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் சேர்த்து லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். வெந்தயம் லேசாக நிறம் மாற ஆரம்பித்ததும் ஒரு 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து மிளகாய் லேசாக நிறம் மாறி செவந்து வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் நல்லா செவந்த நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆனதுக்கப்புறமா நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மிளகாயை கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கட்டு புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீரையை மட்டும் கிள்ளி தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கீரையை சேர்த்துக்கோங்க. கீரையை சேர்த்ததும் கீரையை கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கீரை நல்லா சுருங்கி வதங்கி வரும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கீரை நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கீரையோட கலர் மாறி போயிடுச்சு. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் கீரையும் நல்லா வதக்கி விட்டு வேக வைங்க. தக்காளியும் கீரையும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி கீரையும் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வரத்துக்கு. இப்போ ஒரு மத்துக்கட்டை இல்லைனா மேஷர் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியுமாக கூட அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மசிச்சு விட்டால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை திரும்ப ஆன் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்ச மிளகாய் வத்தல் தூளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல்லு பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பூண்டும் ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த தாளிப்பை எடுத்து புளிச்சக்கீரையில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நாம் இதை அடுப்பில் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு புளிச்சக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.